கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டும் சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8வது வாக்கியத்தை வாசிப்போம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பகல் பொழுது கர்த்தர் உயர்த்துகிறவர் என்கிற தலைப்பிலே நாம் சிந்திக்க போகிறோம். என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையில் எப்படியாவது உயர்வுக்கு வர வேண்டும், குடும்பத்தில் எப்படியாவது உயர்வுக்கு வர வேண்டும், வேலையில எப்படியாவது உயர்வுக்கு வர வேண்டும், சமுதாயத்தில் எப்படியாவது உயர்வுக்கு வர வேண்டும், ஊழியத்தில் எப்படியாகிலும் உயரத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி மிகுந்த விருப்பத்தோடும் வாஞ்சியோடும் பாரத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களோ, நாம் ஆராதிக்கிற தெய்வம் சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பை மேட்டிலிருந்து உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, கனத்திற்குரிய பொருள்கள் எல்லாம் ஸ்தோத்திரம் விலை உயர்ந்த இடங்களில் வைக்கப்படுகிறது. ஆனால் ஸ்தோத்திரம் புழுதிகளை பார்க்கும் பொழுது, அதே போல புழுதிகளை பார்க்கும் பொழுது, குப்பைகளை பார்க்கும் பொழுது வெளியில கொட்டி கிடக்கும். ஆனால் காற்று அடிக்கும் போது குப்பைகள் உயரத்தில் பறக்க ஆரம்பிக்கும். கனத்திற்குரிய பொருள்கள், கனமான பொருள்கள் எல்லாம் கீழேயே இருக்கும். ஸ்தோத்திரம். ஆனால் குப்பைகளை வெளியில கொட்டி வைத்திருப்பாங்க. அது குப்பைகளா இருந்தாலும் காற்று அடிக்கும் பொழுது உயரத்தில் பறப்பதை பார்க்கிறோம். அதே போல நீங்கள் எளியவர்களா இருக்கலாம், எளிமையானவர்களா இருக்கலாம், ஏழைகளா இருக்கலாம், வசதி இல்லாதவங்களா இருக்கலாம். ஆனா காலங்கள் வரும் பொழுது, சமயங்கள் வருகிற பொழுது, நாட்கள் வருகிற பொழுது குப்பையை உயர்த்துவது போல, காற்று அடிக்கும் பொழுது குப்பை உயர்த்தப்படுவது போல நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். உங்கள் குடும்பம் உயர்த்தப்படும், உங்கள் ஊழியம், உங்களுடைய சபை நிச்சயமாக உயர்த்தப்படும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அப்ப அன்னாள் சொல்லுகிறாள், சிறியவனை புழுதியில் இருந்தும் எளியவனை குப்பை மேட்டிலிருந்து உயர்த்துகிற தேவன் என்று சொல்லுகிறார். அப்ப யாரை கர்த்தர் உயர்த்துகிறார், யாரை உயர்த்த விரும்புகிறார் என்று பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அன்னாளை உயர்த்தியதற்கு காரணம் என்ன? அன்னாள் வயிற்றில் பிறந்த சாமுவேலை கர்த்தர் உயர்த்தியதற்கு காரணம் என்று பார்க்கும் பொழுது அன்னாளுடைய ஜெபம் ஒரு காரணமாய் இருந்தது. அன்னாள் ஜெபிக்கிறவளாய் இருந்தாள். என் கண்பான தேவ பிள்ளைகளை, வாழ்க்கையில உயர வேண்டும் என்று மாம்சத்தில் போராடுகிறாயோ, சுயத்தில் போராடுகிறாயோ, உலக ரீதியா சமுதாய ரீதியா போராடி கொண்டிருக்கிறாயோ, ஆண்டவர் உங்களை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு எவன் ஒருவன் ஜெபிக்கிறானோ, எவன் ஒருவன் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறானோ அவனையே கர்த்தர் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அவன் ஜெபிக்கிறவனை ஆண்டவர் உயர்த்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது, அன்னாளையும் அன்னாளுக்கு பிறந்த சாமுவேலையும் கர்த்தர் உயர்த்தியதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், என் இருதயம் கர்த்தருக்குள் கலிகூறுகிறது என்று சொல்லுகிறார். அப்ப இரண்டாவதாக, அற்புதம் நடந்தாலும் சரி, நடக்காவிட்டாலும் சரி, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தாலும் சரி, நன்மை செய்யாவிட்டாலும் சரி, என் இருதயம் கர்த்தருக்குள் கலிகூறுகிறது என்று சொன்னால், என் கண்பான தேவ பிள்ளைகளே, அன்னாளிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இரண்டாவது காரியம், அவள் முறுமுறுக்கவில்லை. தேவ சமூகத்திலே அவள் மனக்கசந்து அழுது ஜெபம் பண்ணினா. மனிதர்களுடைய வார்த்தையை கண்டவள் சோர்ந்து போகவில்லை, மனமடிவுக்கு தன்னை ஒப்புக் கொடுக்கவில்லை. ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்வார், ஆண்டவர் எனக்கு ஒரு அதிசயம் செய்வார் என்று சொல்லி அவள் தேவ சமூகத்திலே ஜெபித்தாள். அதை விசுவாசித்து கர்த்தருக்குள் இருதயத்திலே சந்தோஷப்பட்டாள், மகிழ்ச்சி அடைந்தாள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்களும் நானும் அன்னாளை போல முறுமுறுக்காமல் கர்த்தருக்குள் களிகூற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எவன் ஒருவன் முறுமுறுக்காமல் எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், முறுமுறுப்பு இல்லாமல் கர்த்தர் என்னை உயர்த்துவார் என்று எவன் ஒருவன் சந்தோஷப்படுகிறானோ அவனை நிச்சயமாகவே கர்த்தர் உயர்த்துவார். மூன்றாவது, வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். மூன்றாவது, அன்னாளை கர்த்தர் உயர்த்தியதற்கு காரணம் என்று சொன்னால் ரட்சிப்பினாலே அவள் சந்தோஷப்பட்டாள். ரட்சணிய சந்தோஷத்தினாலே அவள் நிரப்பப்பட்டாள். என் அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ரட்சிப்பை குறித்து ஒவ்வொரு நாளும் சந்தோஷப்பட வேண்டும். ரட்சிப்பு நிறைவேற நாம்
பிரயாசப்பட வேண்டும். இன்னைக்கு அநேகர் முறுமுறுத்து கொண்டிருக்கிறாங்க. நான் ரட்சிக்கப்படாமலேயே இருந்திருக்கலாம், ஞானஸ்நானம் எடுக்காமலேயே இருந்திருக்கலாம், ஆலயத்திற்கு சொல்லாமலேயே இருந்திருக்கலாம், வேதத்தை வாசிக்காமலேயே இருந்திருக்கலாம், ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமலே இருந்திருக்கலாம் என்று சொல்லி அநேகர் அவிசுவாசத்தோடு முறுமுறுப்பாய் பேசிக் கொண்டு இருக்கிறதுனாலே அநேகரை கர்த்தர் உயர்த்த முடியவில்லை. நீங்களும் நானும் ரட்சிப்பை குறித்து சந்தோஷப்படுவோமானால் நிச்சயமாகவே அன்னாளை உயர்த்தின தேவன், சாமுவேலை உயர்த்தின தேவன் உங்களையும் உயர்த்துவதற்கு வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளின் பிரகாரமா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்க உங்களை மனதார வாழ்த்துகிறேன். God bless you.